ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயம்டியா யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெஸ்ட் கோட் 174 சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்டல் எக்ஸாமுக்குள்ள நியூட்ரிஷியன் பேப்பர் பேர் என்னது, நியூட்ரிஷியன் மன இயலுக்குள்ளான இது டிசம்பர் மாதம் 2023 கொஸ்டின் நடந்துச்சுல, அந்த கொஸ்டினை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 1 கிராம் புரதம் டேஸ் கிலோ கலோரிகளை கொடுக்கிறது. 4. ஆன்சர் என்னது, 4. ஐக்யூ என்பது நுண்ணறிவு ஈவு. ஆன்சர் என்னது, நுண்ணறிவு ஈவு. 3. டேஸ் குறைபாட்டால் டிஸ்சியா மற்றும் ஹைபோசியா ஏற்படுகிறது. துத்தநாகம். 4வது கொஸ்டின். டேஸில் காய்கோரோசன்ஸ் உள்ளது. காலிஃப்ளவர். 5வது கொஸ்டின். டேஸில் இரும்புச்சத்து குறைவாக உள்ளது. பால். 6வது கொஸ்டின். தினசரி உணவில் தாராளமாக சேர்த்துக்கொள்ள வேண்டியது கீரைகள், காய்கறிகள், பழங்கள். ரத்தம் உறைதலுக்கு டேஸ் தேவைப்படுகிறது. உயிர் சத்து ஈ. குள்ளத்தன்மை என்பது வயதிற்கேற்ற உயரம் இல்லாமை. அரிசியில் காணப்படும் அதிகமான ஊட்டச்சத்து கார்போஹைட்ரேட்டு. டேஸ் உயிர் சத்து சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கிறது. விட்டமின் டி. கீழே கொடுக்கப்பட்டவைகளில் டேஸ் தவிர அனைத்து உறுதியான எலும்பிற்கு தேவையானது தயமின். காய்கறி பழங்களில் அதிகமாக காணப்படும் ஊட்டச்சத்து எது அப்படின்னா உயிர் சத்து மற்றும் தாது உப்புக்கள். ஹார்மோன்கள். ஆரோக்கியமான தோல் மற்றும் செல் சவ்வு உற்பத்தியாவதற்கு தேவையான ஊட்டச்சத்து கொழுப்பு. ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு மற்றும் உறுதியான இணைப்பு திசுவிற்கு அத்தியாவசியமான ஊட்டச்சத்து உயிர் சத்து சி. அயோடின் நிறைந்த உணவுப் பொருள் கடல் உணவுகள். தானியங்களை முளை கட்டுவதால் டேஸ் உயிர் சத்துக்கள் அதிகரிக்கிறது. பி மற்றும் சி. உயிர் சத்து பி மற்றும் சி. 9 மாதம் முடிந்தவுடன் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் தடுப்பூசி தட்டம்மை. உலகளாவிய அயோடின் குறை நோய்க்கான தினம் டேஸ் ஆகும். அக்டோபர் 21. அயோடின் குறை நோய்க்கான தினம் எது, அக்டோபர் 21. டேஸ் ஒரு மோனோசாக்கரைடு அல்லது ஒற்றை சர்க்கரை, குளுக்கோஸ். டேஸ் ஒரு முழுமையற்ற புரதம், ஜெலட்டின். உயிர்ச்சத்து சி அதிகம் அளவில் டேஸில் உள்ளது. ஆரஞ்சு. சீம்பாலில் உயிர்ச்சத்து டேஸ் அதிகமாக உள்ளது. ஏ. டேஸ் வேறு பெயர் சைனோகோபாலமின் ஆகும். அப்படின்னா உயிர்ச்சத்து B12. குழந்தைகளின் உணவில் உள்ள கொழுப்புச்சத்து டேஸ் தேவையை பூர்த்தி செய்கிறது. இன்றியமையாத கொழுப்பு அமிலங்கள். நீரில் கலவும் உயிர்ச்சத்துக்கள் சி. மைனாவாய் டேஸ் குறைபாட்டினால் ஏற்படுகிறது. ரிபோஃப்ளேவின். தயமின் குறைபாட்டால் டேஸ் ஏற்படுகிறது. பெரிஃபெரி. விட்டமின் சியின் வேதியியல் பெயர் அஸ்கார்பிக் அமிலம். விட்டமின் B6 வேறு பெயர் பைரிடாக்சின். ஹீமோகுளோபின் ரத்தத்தில் உள்ள டேஸில் உள்ளது. இரத்த சிவப்பணுக்கள். குழந்தைகள் நோய்வாய்ப்படும் பொழுது டேஸ் தொடர்ந்து கொடுக்கலாம். தாய்ப்பால். பால் உற்பத்திக்கு உதவும் உணவுகளின் பெயர் கேலக்டோகாக்கஸ். டேஸ் ஊட்டச்சத்தின் தந்தை என அழைக்கப்படுவர். ஆண்டோனி லோவியோசர். டேஸ் ஒரு சிறுதானியம், கேழ்வரகு. கர்ப்பிணிகளுக்கு இரத்த சோகை வராமல் தடுப்பதற்கு டேஸ் மாத்திரை வழங்கப்படலாம். இரும்பு, ஃபோலிக் அமிலம். கர்ப்பிணிகளுக்கு 100 ml ரத்தத்தில் இயல்பாக இருக்க வேண்டிய ஹீமோகுளோபின் டேஸ் ஆகும். 11 முதல் 12 கிராம்கள். ஜனனி சுரக்ஷா யோஜனா திட்டம் டேஸ் ஆக உள்ளது. கர்ப்பிணி தாய்களுக்காக உள்ளது. தாய்ப்பாலில் 80% அதிகமாக டேஸ் உள்ளது. நீர்ச்சத்து. வளரிளம் பெண்களுக்கு வழங்கப்படும் இரும்பு சத்து மாத்திரைகளில் டேஸ் ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. இரும்பு மற்றும் போலிக் அமிலம். கர்ப்பிணி மற்றும் பாலூற்றும் தாய்மார்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான அயோடின் சத்து டேஸ் மைக்ரோகிராம், 200 முதல் 250 மைக்ரோகிராம். புரதச்சத்து ஊட்டச்சத்து பற்றாக்குறை குழந்தைகளிடம் டேஸை உண்டாக்குகிறது. மராஸ்மஸ். கங்காரு பராமரிப்பு என்பது டேஸ் குழந்தைகளின் பராமரிப்பு ஒரு சிறப்பான முறையாகும். பிறப்பு எடை குறைவான குழந்தைகள்.
கர்ப்பிணிகளுக்கு ஒரு நாளைக்கு தேவையான இரும்புச்சத்து 27 மில்லிகிராம். இயல்பு நிலை உடல் நிறை குறியீட்டு எண் 18.5 24.9. மெகலோபிளாஸ்டிக் இரத்த சோகை டேஸ் குறைவதால் ஏற்படுகிறது. உயிர்ச்சத்து B12. டேஸ் குடலில் உறிஞ்சப்படுவதற்கு உயிர்ச்சத்து D தேவைப்படுகிறது. சுண்ணாம்பு சத்து ஆற்றலின் அலகு கலோரி ஆகும். இரும்பு சத்து உடலில் உக்கிரகிக்கப்படுவதை தடுக்கும் உணவுப் பொருள் தேநீர் மற்றும் காஃபி. பின்வரும் கீரைகளில் அதிக அளவு உயிர்ச்சத்து A உள்ளது. முருங்கைக்கீரை. பாலூட்டும் தாய்க்கு ஒரு நாளைக்கு தேவையான புரதச்சத்து 75 கிராம். உணவு பிரமிடின் அடித்தளத்தில் உள்ள உணவு தானியங்கள் மற்றும் பருப்பு வகைகள். இரத்தம் உறைதலுக்கு தேவையான உயிர்ச்சத்து தாது உப்புகள் சுண்ணாம்பு. ஆரோக்கியமான எலும்புகள் மற்றும் பற்களுக்கு தேவையான இன்றியமையாத ஊட்டச்சத்து டேஸ் விட்டமின்கள் ஆகும். சி. கருவில் உள்ள சிசுவின் முதுகெலும்பு மற்றும் மூளை வளர்ச்சிக்கு டேஸ் உயிர்ச்சத்து முக்கியமானது. போலிக் அமிலம். பெர்னிசியஸ் இரத்த சோகை டேஸ் குறைபாடு ஏற்படுகிறது. சைனகோபாலமின். தாய்ப்பால் சுரப்பதை டேஸ் என்ற உட்சுரப்பு நீர் தூண்டுகிறது. புரோஜெஸ்டரோன். சிறந்த சமையல் முறை ஆவியில் வேக வைத்தல். இரும்புச்சத்து நிறைந்த உணவுப் பொருள் கீரைகள். மாலைக்கண்ணு டேஸ் குறைபாட்டில் ஏற்படுகிறது. உயிர்ச்சத்து A. கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள். உயிர்ச்சத்து E. 1 கிராம் கொழுப்பு டேஸ் கிலோ கலோரிகளை கொடுக்கிறது. 9. நெல்லிக்கனியில் நிறைந்துள்ள சத்து எது? உயிர்ச்சத்து C. பாலூட்டும் தாய்க்கு ஒரு நாளைக்கு தேவையான இரும்புச்சத்து 30 மில்லிகிராம். வளரிளம் பருவத்தில் ஒரு நாளைக்கு உணவுச்சத்தின் அளவு 600 முதல் 800 மில்லிகிராம். குழந்தை பிறப்பு எடை. குறைந்த பிறப்பு எடை என்பது 2.500 கிராம் குறைவு. ஒரு சராசரி குழந்தைக்கு இருக்க வேண்டிய நுண்ணறிவு ஈவு 90 முதல் 110. குழந்தை பிறக்கும் பொழுது டேஸ் எலும்புகள் இருக்கும். 270 எலும்புகள் இருக்கும். வளரிளம் பருவத்தினர் டேஸ் வயது வரை உள்ளவர்கள் 11 முதல் 19. வாய்ப்புண் டேஸ் குறைபாட்டால் ஏற்படுகிறது. உயிர்ச்சத்து B12. இது பிறந்த போது இருந்த எடையை விட 1 வயது குழந்தைக்கு டேஸ் மடங்கு எடை அதிகரிக்கும். 3 மடங்கு. அதுக்கடுத்து வைரஸை அழிப்பதற்கு OPV கொடுக்கப்படுகிறது. போலியோமைலிட்டிஸ். உயிர்ச்சத்து A திரவம் வாய் வழியாக டேஸ் மாதங்களுக்கு ஒரு முறை வழங்கப்படுகிறது. 6 மாதங்களுக்கு ஒரு முறை. கிஷோரி சக்தி யோஜனா திட்டம் நாடு முழுவதும் டேஸாக செயல்படுகிறது. வளரிளம் பெண்களாக. சிசுக்கு தாய்ப்பால் மட்டுமே டேஸ் மாதங்கள் முடியும் வரை கொடுக்கப்பட வேண்டும். 6. முன்கழுத்து கழலை டேஸ் குறைபாட்டால் ஏற்படுகிறது. அயோடின். பல் உறுதிக்கு அவசியமானது சுண்ணாம்பு. உலக தாய்ப்பால் வாரம் எது அப்படின்னா ஆகஸ்ட் 1 to 7. போஷன் அபியான் டேஸ் இது கொண்டாடப்படுகிறது. செப்டம்பர். சப்லா திட்டம் நாடு முழுவதும் டேஸ் ஆக செயல்படுத்தப்படுகிறது. வளரிளம் பெண்கள். அதுக்கடுத்து வெள்ளகிரா டேஸ் குறைபாடு ஏற்படுகிறது. விட்டமின். RPM என்பது தேசிய ஊட்டச்சத்து மாதம். டேஸ் த்ரோம்போசைட்ஸ் எனவும் கூறப்படுகிறது. பிளேட்லெட்ஸ். MMR தடுப்பூசி டேஸ் நோய்களை தடுப்பதற்கு போடப்படுகிறது. மீசல்ஸ், மம்ஸ், ருபெல்லா. வளரிளம் பருவத்தில் ஒரு நாளைக்கு தேவைப்படும் இரும்பு சத்தின் அளவு 30 முதல் 50 மில்லிகிராம். டேஸில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளிடமிருந்து நிலாமுகம் ஒரு முக்கிய அறிகுறியாகும். குவாசியோக்கர். மெலிந்த உடல்நிலை என்பது உயரத்திற்கேற்ற எடையின்மை. டேஸ் சாப்பிடும் பழக்கம் பைக்க ஆகும். களிமண் சாப்பிடும் பழக்கம். இரும்பு சத்து உறிஞ்சப்படுவதற்கு டேஸ் அவசியம். உயிர்ச்சத்து C. அதுக்கடுத்து ஒரு முழுமையான புரதம் முட்டை. அமைலேஸ் அதிகமுள்ள உணவு எது அப்படின்னா தானியம். NNM என்பது தேசிய ஊட்டச்சத்து குழுமம். பாலூட்டும் தாய்க்கு ஒரு நாளைக்கு தேவையான சுண்ணாம்பு சத்து 1000 மில்லிகிராம். பைடாட் புள்ளிகள் டேஸ் குறைபாட்டால் ஏற்படுகிறது.
உயிர்ச்சத்து ஏ. டேஸில் இது டேஸ் ஒரு முதன்மை ஊட்டச்சத்து ஆகும். புரதம். டேஸ் ஒரு டை சாக்கரைடு அல்லது இரட்டை சர்க்கரை சுக்ரோஸ். அதுக்கடுத்து கரோட்டினுக்கு வேறு பெயர் என்ன அப்படின்னா புரோவிட்டமின் ஏ. WHO என்பது உலக சுகாதார நிறுவனம். சிசுவிற்கு ரோட்டா வைரஸ் தடுப்பூசி கொடுக்க வேண்டிய மாதம் 6ஆம் வாரம் 10-14 6-10-14. அதுக்கடுத்து ரிபோப்ளேவினின் வேறு பெயர் உயிர்ச்சத்து B12. கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஊட்டச்சத்துக்களில் டேஸ் தவிர மற்றவை இது உணவில் உள்ளவை ஆகும். பிளாஸ்மா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.